أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسب الذين في قلوبهم مرض أن لن يخرج الله أضغانهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 28 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். 3 ருக்கூகள் முடிந்திருக்கிறது. இப்போது 4வது ருக்கூவினுடைய துவக்கம் 29வது வசனத்திலும் அல்லாஹு தாலா மேலும் முனாஃபிகீன்களை பற்றி இன்னும் சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். அவர்களை பற்றியே அல்லாஹு தாலா பேசுகின்றான். தொடர்ச்சியாக 29, 30, 31 இந்த 3 வசனங்களிலும் முனாஃபிகுகளை பற்றியே அல்லாஹு தாலா பேசுகின்றான். அம் ஹசிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தால் நபி அவர்களோடு நபி அவர்கள் பேசுவதை ஆதரிப்பதை போன்று நடந்து கொள்வார்கள். நபி அவர்களை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் வேறு விதமாக பேசுவார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசக்கூடிய பேச்சு குர்ஆன் ஹதீஸ். இப்போ இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணாகவும் மாற்றமாகவும் பேசக்கூடியவர்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த பேச்சுக்கள் குர்ஆன் ஹதீஸை பற்றி இருக்கும். பின்பு வெளியே சென்றதற்கு பின்னால் அதே குர்ஆன் ஹதீஸிற்கு முரணாக தவறாக அதை பேசுவார்கள் அவர்கள். அம் ஹசிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ, அல்லை யுஹ்ரிஜல்லாஹு அல்கானஹும், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த சூதுகளை, குரோதங்களை, கள்ளம் கபடங்களை, அல்கானஹும்னா சூதுகள், அவர்களுடைய உள்ளங்களில் எதை அவர்கள் சுமந்து வைத்திருக்கிறார்களோ அதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்த மாட்டான் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? இது அல்லாஹு தாலா வெளிப்படுத்திட மாட்டான் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும், ஊர் உலகத்துக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிராது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக வெளிப்படுத்துவான். எப்போது, எவ்வாறு, எதை வெளிப்படுத்த வேண்டும்? இவர்கள் முனாஃபிக்குகள் தான் என்பதை அல்லாஹு தாலா சமய சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் நாடும் நேரத்தில் அதை வெளிப்படுத்தி விடுவான். அதை அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹசிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் அல்லன் யுஹ்ரிஜல்லாஹு அல்கானஹும், எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய சூதுகளை, கள்ளம் கபடங்களை அல்லாஹு தாலா வெளிப்படுத்த மாட்டான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? வலவு நஷாஉ லஅரைனாகஹும், நாம் நாடினால் நபியே நீங்களே அதை கண்டு கொள்வீர்கள், அப்படி நாம் வெளிப்படுத்துவோம். அல்ல அரைனாகஹும், அவர்கள் முகங்களை நீங்கள் பார்த்ததுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இவர் முனாஃபிக், இவர் முனாஃபிக், இவர் முனாஃபிக் என்ற அளவிற்கு நாம் அவர்களை வெளிப்படுத்துவோம். ஃபல அரஃப்தஹும் பிஸீமாஹும், அவர்களுடைய முகங்களை வைத்தே, அவர்களுடைய முக அடையாளங்களை கொண்டே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். முனாஃபிக் வரார். இப்போ சபையில் உட்காந்துட்டு இருந்த ஒரு முனாஃபிக் தான், முனாஃபிக் தான் இப்போ நம்ம கிட்ட அல்லாஹ் ரசூலுன்னு சொல்லி பேசிட்டு போறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்ததுமே அவர்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கும் போதே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இன்னார் 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 முனாஃபிக் தான் என்ற அளவில் நாம் நாடினால் அதை வெளிப்படுத்தி விடுவோம். அது மட்டும் இல்லாமல் வல தஅரிஃபன்னஹும் ஃபீ லஹ்னில் கவுல், அவர்கள் பேசக்கூடிய தொனியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இவர்கள் முனாஃபிக் தான் என்று. அவர்களுடைய முகத்தை பார்த்தும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய தொனி இருக்கு பாருங்க, ஃபீ லஹ்னில் கவுல், அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய சொல்லினுடைய தொனி, அந்த தொனியிலிருந்தும் நாம் வெளிப்படுத்துவோம் அவர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வல்லாஹு யஅலமு அஅமாலக்கும், அல்லாஹு தஆலா உங்கள் அத்தனை நபர்களுடைய செயல்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான். மேலும் அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்தில் முனாஃபிக்குகளை மிக தெளிவாக வெளிப்படுத்தாமல் அல்லாஹு தஆலா வைத்திருப்பதனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது, ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. எதை அல்லாஹு தாலா ரகசியமாக வைக்க எண்ணுகின்றானோ அதை ரகசியமாகவே வைக்கின்றான். எதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்த நாடுகின்றானோ அதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துகின்றான். எந்த ரகசியத்தை குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வெளிப்படுத்த நினைக்கின்றானோ அதை அல்லாஹ் அவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தி காட்டுகின்றான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சில முனாஃபிகீன்களை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரகசிய தோழர் என்று ஒருவர் இருந்தார்.
ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு பேரே ரகசிய தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு பட்டியல் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அந்த சஹாபி கிட்ட. அந்த பட்டியலில் யார் யார் முனாஃபிக் என்று எழுந்தது. ஒரு லிஸ்ட் போட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னார் 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 முனாஃபிக், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதில் இருந்தது. அதை ரகசியமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். யாராவது வஃபாத்தானால் அந்த ஜனாசாவிற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று கலந்து கொண்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்று கலந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர் முனாஃபிக் இல்லைன்னு அர்த்தம். எந்த ஜனாசாவிற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்ல மாட்டார்களோ அந்த ஜனாசாவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர் முனாஃபிக். ஆனா மற்றவங்கள தடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரகசியம், அல்லாஹ் வெளிப்படுத்தல. அல்லாஹ் தன் தூதருக்கு வெளிப்படுத்தி காட்டினான், தன் தூதர் விரும்பிய தோழருக்கு அதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸை காணலாம். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் உரையாற்றினார்கள். இந்த உரையை முடித்துவிட்டு சில பெயர்களை குறிப்பிட்டார்கள். நீங்க எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க, நீங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய சபையில் ஒவ்வொரு நபர்களுடைய பெயர்களையா குறிப்பிட்டு 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 எழுந்து நிற்க சொன்னார்கள். இப்போ கிட்டத்தட்ட 36 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்ற உடனே மற்றவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள், இவர்களோடு எச்சரிக்கையாக இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காமிச்சாங்க 36 பேரை. இப்போ சொல்லிட்டு அந்த ஹதீஸில் தொடர்ந்து சொன்னாங்க, இன்னும் சில முனாஃபிக்கீன்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறீர்கள் அப்படி சொன்னாங்க. 36 பேருடைய பேரை சொல்லி எழுப்பி நிப்பாட்டிட்டு இவர்கள் முனாஃபிக்குகள் என்று பட்டவர்த்தமாக வெளிப்படுத்திட்டு மேலும் சொன்னார்கள், அமர்ந்திருக்கக்கூடிய சில நபர்களில் முனாஃபிக்கீன்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹிற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேரை குறிப்பிடாமல் அதை மறைத்து விட்டார்கள். இப்போ இந்த ஹதீஸை முஸ்னத் அஹ்மதிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான். நம் நாடி இருந்தால் முகத்தை பார்த்ததுமே இன்னார் இன்னார் முனாஃபிக் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நாம் அதை ஒரு ரகசியமாக சிலரை வெளிப்படுத்தினோம், சிலரை மறைத்து வைத்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக பயந்தது இந்த விஷயத்தில், அதிகமாக பயந்தது இந்த முனாஃபிக்களுடைய விஷயத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததற்கு பின்னால் வஃபாத்தாகக்கூடிய அந்த வசியத்துடைய நேரத்தில் கபர் எங்க அடக்கம் செய்யறது, இந்த பேச்செல்லாம் கத்தி குத்தப்பட்டதுக்கு பிறகு வஃபாத்தாக போறாங்க, கத்தியால குத்தியாச்சு. இன்னும் 2 நாள் 3 நாட்களில் அமீருல் முஃமினீன் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள் என்று மதீனா நகரமே சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தன் மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் வஃபாத்தானதற்கு பின்னால் எனது ஜனாசாவில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்களா என்று பாருங்கள். எவ்வளோ பயம் பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொர்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்திற்குள் செல்ல நான் ரோஷப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். சொர்க்கவாசி உமருன் ஃபில் ஜன்னா என்று சுப செய்தி சொல்லப்பட்டாச்சு. ஆனால் இன்று சில மனிதர்கள் 4 அமல்களை செய்து கொண்டு நாம் தூயவர்கள், நாம் சுத்தமானவர்கள், நாம் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட சொல்றாங்க, எனது ஜனாசாவில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்களான்னு சொல்லி பார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கலந்து கொண்டால் எனது உடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலும் அடக்கம் செய்வதற்கு நான் தகுதியானவன், கொண்டுட்டு போய் அடக்குங்க. ஒருவேளை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என் ஜனாசால வரல அப்படின்னா என்னுடைய உடலை அங்க பக்கீக்கு கொண்டுட்டு போயிடுங்க, பொது மையவாடி கொண்டுட்டு போயிடுங்க, இங்க அடக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியதை நாம் ஹதீஸ்களிலே வசியத்துகளிலே பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு. இப்போ இந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக பயந்தது முனாஃபிகீன்களாக நயவஞ்சகம் தன்னுடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது என்பதை அளவுக்கு அதிகமாக அஞ்சியதை நாம் பார்க்கிறோம் வரலாற்றில். இப்போ அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுறான், வல நபுலுவன்னக்கும், நாம் உங்களை சோதிக்க விரும்புகின்றோம். இது முஃமின்களுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹு தஆலா பேசுறான். வல நபுலுவன்னக்கும், நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ரீசன், நாம் சோதிக்கின்றோம். எதற்கு தெரியுமா? எதுவரை தெரியுமா? ஹத்தா
நஅலமல் முஜாஹிதீன், உங்களில் எவர்கள் உண்மையாலே அறப்போராளிகள், யார் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்பவர்கள் என்பதை நாம் விரும்புகின்றோம், நாடுகின்றோம், அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்ளும் வரை மின்கும் வஸ்ஸாபிரீன், மேலும் உங்களில் யார் பொறுமைசாலிகள், யார் உண்மையாகவே அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பிற்கு செவிசாய்க்கிறீர்கள், இந்த தீனுக்காக வருகிறீர்கள் என்பதையும், அதே போன்று அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் வஸ்ஸாபிரீன், பொறுமைசாலியாக எவர்கள் இருக்கிறீர்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக, வநபுலுவ அஹ்பாரக்கும், உங்களுடைய செய்திகளை சோதிக்கும் வரைக்கும் நாம் சோதனை செய்து கொண்டே இருப்போம். இப்போ உங்களில் யார் அறப்போராளிகள், அதே போன்று உங்களில் யார் பொறுமைசாலிகள், உங்களுடைய செய்தியை நாம் தீவிரமாக ரிசர்ச் செய்யும் வரைக்கும் நாம் உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். உங்களில் சில முனாஃபிகீன்கள் இருப்பார்கள், நாம் அதை வெளிப்படுத்துவோம், வெளிப்படுத்தாமல் இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர்களை சொன்னார்கள், சிலர்களை சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தோழரிடத்தில் சில பட்டியலை கொடுத்தார்கள், மற்ற தோழர்களுக்கு அதை பற்றி சொல்லவில்லை. இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த 3 வசனத்தில் முனாஃபிகீன்களை பற்றிய அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் பேசுகின்றான். இதை தொடர்ந்து 32வது வசனத்திலிருந்து மீண்டும் சில விஷயங்களை அல்லாஹ் பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா